வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கும் நேத்த மாரியே தான் லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம் நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்ட் மெக்கானிசத்தினால தான் இந்த ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மெக்கானிசம் அது அப்படியே கம்ப்ளீட்டா வேற மாரி. ஸோ இது லாஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் மட்டும் எடுத்து ஸோ ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு க்ளோசிங் பிரைஸ டிட்டர்மைன் பண்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு புது அ சேஞ்ச்னால இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய டெஸ்டிங்னால மார்க்கெட்ல கடைசி நேரத்தில இந்த மாரியான ஒரு வளட்டல் ஏற்பட்டுட்டு இருக்கு. சீக்கிரம் இதெல்லாம் செட்டில் ஆகும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். பட் சடனா வந்து நல்ல ஒரு டவுன்ஃபால்ல இருந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, சடனா ஒரு நல்ல ஒரு அப்சைட் மொமெண்டம குடுத்து வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது என்ன வகையான ஒரு செட்டில்மென்ட் அப்படின்ட்டுலாம் எனக்கு பெரிய அளவுக்கான புரிதல் வந்து இல்ல அப்படின்னு தான் இந்த இடத்துல நான் சொல்லணும். பட் அவங்க குடுத்திருக்கிற டேட்டா இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து 1/2 மணி நேரம் வச்சு பார்க்கும்போது வேற மாற்றம் இருந்தது. இப்போ 15 மினிட்ஸ்ல எடுக்கும்போது, ஸோ இப்போ வந்து வேற மாரியான ஒரு மாற்றம் இருக்கு. ஸோ இது வந்து சில நாட்களுக்கு இருக்குமா? இல்ல தொடர்ந்து இதே மாரி தான் இருக்குமா? அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்ல. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம பார்ப்போம். எப்படி வந்து நடக்க போகுதுன்ட்டு. ஸோ அடுத்தது இன்னும் எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் டேட்டா வரல. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு கிளியரா தெரிய வரல. ஆனா அதே நேரத்தில அமெரிக்கா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நாஸ்டாக் 2% மேலான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவர் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்ல இப்போ நடந்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த ஏஐ ரிலேட்டடான பங்குகள் அகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த குடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சிப் ரிலேட்டட் கம்பெனிஸ் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இன்டெல் பார்க்கும்போது 8.5% ஏற்றத்த குடுத்திருக்கு. ஏஎம்டி ஒரு 6% மேலான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. மற்ற சிப் கம்பெனிஸும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ தான் இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, சிப் கம்பெனிஸ் மட்டும் இல்ல, மைக்ரோசாஃப்ட்டோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே பெட்டரா இருந்துட்டு இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் இப்போ $500 நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு டேல 2% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு போல மைக்ரோசாஃப்ட்டுக்கு. ரொம்ப நாட்கள் கழிச்சு திரும்ப ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் ஹை எல்லாம் உடைச்செறிஞ்சுட்டு மைக்ரோசாஃப்ட் மேல போவானாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம். பட் இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மெகா கேப் நிறுவனங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ரொம்பவே பெட்டரா இருக்கு. கூகுள் அண்ட் அமேசான் போன்ற நிறுவனங்களோட ஏற்றம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நிலைக்குதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். மேபி நல்ல ஒரு சான்ஸ் எங்கேயாச்சும் கிடைச்சதுன்னா, அந்த சான்ஸை யூஸ் பண்ணுறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டு குறைஞ்சிருக்கு. லாபம் பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்ட்டர்ல கம்பேர் பண்ணணும்னா, டிக்ளைனான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ். பட் இயர் ஆன் இயர்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. ஆனா குவார்டர் ஆன் குவார்ட்டர் அதுக்கு முந்தைய காலாண்டு கூடலாம் கம்பேர் பண்ணா, இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்கு. மார்ஜின் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டு அடி வாங்கியிருக்கு. ஸோ இதுதான் ரீசன். நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். என்னதான் வந்து பிரைஸ் ஏறுனனால ரெவென்யூ வந்து கூடுனாலும் கூட, ஸோ அந்த இடத்துல மார்ஜின் வந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஏன்னா, ஸோ வால்யூம் வந்து கம்மியாகும். ஸோ வால்யூம் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த செய்கூலி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கம்மி ஆகுது. இதுதான் இந்த இடத்துல ஒரு ப்ரெஷரா இப்ப மாறியிருக்கு. பட் நிறுவனம் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த வால்யூம் ப்ராப்ளம் வந்து செட்டில் டவுன் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் அகைன் மேபி இந்த ஜுவல்லரி நிறுவனங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் நடக்கிறதுக்கு எத்தனை காலம் ஆகும் அப்படின்ட்டு நம்மளால உறுதியா இந்த நேரத்துல வந்து சொல்ல முடியாது. ஸோ ரிசல்ட்டு சுமாரான ஒரு ரிசல்ட்டா இருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது, இதோட இம்பாக்ட் மேபி ஷார்ட் டெர்ம்ல ரிஃப்ளெக்ட் ஆகலாம்னு நான் நினைக்கிறேன். ரூ. 591 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபர்தரா டவுன்ஃபால் மேபி நாளைக்கெல்லாம் ஏற்படுமாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். தங்கமயிலோட ரிசல்ட் வந்தது. ஸோ வந்தது தான் மாயம். தங்கமயில போட்டு இப்போ வரைக்கும் அடி பொளந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதிரடியான ஒரு சரிவு. அதுக்காக நல்ல பெர்ஃபார்மன்ஸ்னெல்லாம் சொல்ல இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்தும் கூட நிறுவனத்தில செல் ஆஃப் தான் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். கடந்த 2 காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது தான் சுமாரா வந்து இருந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த நிறுவனங்கள் ஒரு நல்ல வளர்ச்சிய குடுத்துருச்சு. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு ரீசன். ஸோ தொடர்ந்து எப்படி ஏத்திக்கிட்டே இருக்க போறாங்க. அதனால தான் இப்போ வந்து சரிவடைஞ்சிருக்கு. ஒரு ஸ்லோ டவுன் வந்து அந்த நிறுவனத்தில ஏற்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா, செல் ஆஃப் ஏற்பட்டிருக்கு. இந்த செல் ஆஃப் தொடருமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது ஸோ நைக்காவோட ரிசல்ட் வந்திருக்கு. நைக்காவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டரா வந்து இருக்கு. ஐபிஓ வரும்போது ரொம்ப சுமாரான ஒரு நிறுவனமா இருந்தது. ஆனா இந்த நிறுவனத்தோட வளர்ச்சி அபரிவிதமா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் உயர்ந்துட்டே இருக்கிறத நம்மளால இவங்க குடுத்துட்டு இருக்கக்கூடிய காலாண்டு ரிசல்ட் மூலியமா தெரிஞ்சுக்க முடியுது. 2,780 கோடி ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. லாபம் 80 கோடியா இருக்கு. ஸோ போன காலாண்டும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதுக்கு முந்தைய காலாண்டும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். கன்சிஸ்டன்ட்டா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லாபம் கடந்த இந்த காலாண்டோட சேர்த்தி 5 காலாண்டுகளா பெட்டரான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நிறுவனம் நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது
இந்த நிறுவனத்துக்கு பெரிய ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சு லாஸ்ட் டிப் ஒரு 130 ரூபா கிட்ட இருந்தது, இப்போது 340 ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு ரெக்கவரை போஸ்ட் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் இந்த மதிப்பீடை இவங்களால திரும்ப சமன் பண்ண முடியுமா? ஸோ தொடர்ந்து இதே ஒரு வேகத்தில் நிறுவனம் வளர்ச்சி அடையுமாங்கிறதெல்லாம் இன்னும் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் மெனக்கிடணுங்கிற அவசியம் இல்லை. பட் இப்போதைக்கு நிறுவனம் நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் மதிப்பீடு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அடுத்தது அமெரிக்காவோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அமெரிக்காவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக வந்து இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தோம். லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண ஆர்டிக்கலும் அதுதான். ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். ஸோ டைமே பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. அதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து ரிசர்ச் பண்ணி அதை ஆர்டிக்கலாக போஸ்ட் பண்ணுறதுக்கு எழுதுறதுக்கான நேரம் வந்து எனக்கு இல்லாமல் இருக்குது. அதனால தான் போட முடியல. போடணும்னு ஆசை தான். ஸோ பட் போட முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன். பட் விரைவில் வந்து அதை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்ப்பீங்க, பெருசாக கமெண்ட்ஸுக்கும் வந்து ரிப்ளை பண்ணலாம் முடிய மாட்டேங்குது. ஏன்னா டைமே சரியாக இருக்குது. வேலையே ஒரு பக்கம் நல்லா ஓடிட்டே இருக்குது. அதனால் ஃப்ரீ டைமே வந்து கிடைக்காம தான் இருந்துகிட்ருக்கு. அப்பப்போ கிடைக்கிற டைமில் கொஞ்சம் வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே தவிர மற்றபடி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. ஒன்ஸ் வந்து இதெல்லாம் திரும்ப பழைய நிலைமைக்கு மாறினதும் அகைன் நம்ம ஆர்டிக்கலில் போஸ்ட் பண்ணுறத ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த அமெரிக்காவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பெட்டராக வந்து இருக்குது. ஸோ இவங்களுடைய க்ரோத் எப்படி வரும், ஏது வரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த காலாண்டு ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க இந்த மேரிகோ. ஸோ மார்ஜின் திரும்ப உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ரெவன்யூ பார்க்கும்போதும் கணிசமாக வந்து க்ரோ ஆகிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து நிறுவனத்தை ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போயிருக்கு. 650 கோடி பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறுவனத்தோட பங்கு விலை பார்க்கும்போதும் உச்சத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஒன்ஸ் வந்து நான் ஸ்விங் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நிறுவனம் தான். ஸோ இப்போ அந்த ஸ்விங்கெல்லாம் உடச்சி ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து ஒரு நல்ல இடத்துல பார்த்திங்கன்னா நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பல எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை அக்யூசிஷன் மூலியமாக போகுதுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கருத்தே. ஸோ அது படி தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. மற்ற கம்பெனிஸ்லேயும் அது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வேகம் எந்த அளவுக்கு பிடிக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். இருந்தாலும் ரொம்ப மதிப்பீட்டில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நல்லதுக்கு இல்லை. ஆனால் எத்தனை நாட்களுக்கு ட்ரேட் ஆகுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மாற நமக்கு பெட்டர் கம்பெனிஸ் ஒரு நல்ல வேல்யூவில் கிடைக்கும்போது அப்படிப்பட்ட பெட்டர் கம்பெனிஸ் பக்கம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நல்லா பர்ஃபார்ம் பண்ண கம்பெனிஸை ஸோ ரொம்ப மெனக்கெட்டு நம்ம பார்க்குறதுல பெரிய ஒரு அர்த்தம் இல்லை. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நல்ல லார்ஜ் கேப் நிறுவனங்கள் நல்ல படுத்த படுக்கையாக கிடக்குது. அதை பக்கம் நம்ம கவனம் செலுத்தினோன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் ஒரு காலத்தில் பர்ஃபார்ம் பண்ணாமல் சுமாராக சுற்றிட்டு இருந்த ஒரு நிறுவனம் தான். ஆனால் இப்போ பாருங்கள், எதிர்பாராத நேரத்தில் ஹெவியான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. பட் இந்த அளவுக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ நிலைக்குமா அப்படிங்கிறதால கஷ்டம். பட் இதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படாமல் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய இடத்த நோக்கி நம்ம போகிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்தது கை இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ ஒன்றும் பெரிய அப்டேட் இல்லை. ஸோ இந்த டேட்டா சென்டர் பூம் பற்றியான ஒரு அப்டேட் தான். இதனால் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கையை எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரிசல்ட் வந்திருந்தது நேற்றோ முந்தா நேற்றோ பார்த்தேன். பட் டிஸ்கஸ் பண்ணல நான் அவங்க கூட. இன்னைக்கு டேயில் கிட்டத்தட்ட 9.5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கை இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. பட் ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணால் ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. மெயின் ரீசன் ரெவன்யூ வந்து கம்மியாயிருக்கு. பட் மார்ஜின் பாருங்கள், பல காலாண்டுகளாக இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஸோ 1%னாலும் ரொம்பவே பெரிய ஒரு விஷயம். ஸோ அப்படி மார்ஜினை வந்து உயர்த்தியிருக்காங்க கை இண்டஸ்ட்ரீஸ். இது ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பாலிகேப்போட மார்ஜின் எடுத்து பார்த்தா 14% கிட்ட இருக்கும். அண்ட் பாலிகேப்போட வளர்ச்சி பார்க்கும்போது இதை காட்டிலும் பெட்டராக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த நிறுவனத்தை இன்றைக்கி பாராட்டி சீராட்டி தூக்கி உச்சத்தில் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டாரெல்லாம் முடிஞ்ச அவ்வளோதான், நமக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. ஸோ ஃபினோலெக்ஸ் ஒரு டைமில் இருந்தது. அது இன்னும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. பட் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. எப்படி ரிசல்ட் முதல்ல போஸ்ட் பண்ணுறாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ரிசல்ட் வரல, வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது எல்என்டி பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ அட்னாக் கிட்டேருந்து ஒரு 15,000 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்டை எல்என்டி பார்த்திங்கன்னா செக்யூர் பண்ணியிருக்காங்க. இது எல்என்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி. இந்த மாதிரி தொடர்ந்து டீல்ஸை மிடில் ஈஸ்ட்டில் வின் பண்ணிகிட்டே இருக்காங்க. மிடில் ஈஸ்ட்டில் ஒரு தரமான கம்பெனி, பெரிய அளவுக்கு ஆர்டர்ஸை வின் பண்ணி குவிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக எல்என்டி பார்த்திங்கன்னா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இது எல்என்டிக்கு நல்ல ஒரு செய்தி தான். பட் என்னங்க, ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதுதான் பெரிய தலைவலியாக இருக்கே தவிர இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆச்சுன்னா நிறுவனத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் என்ன, நிறுவனத்தோட ஒரு மதிப்பு அண்ட் விலை எல்லாம் பார்க்கும்போது
உச்சத்துல இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் எதிர்பாராத நேரத்துல நம்ம ஐடிசில எதிர்பார்த்தோமா? ஸோ பலரும் எதிர்பார்க்காம இருந்தாங்க. ஸோ அந்த டைம் சொல்லும்போது என்னையவே போட்டு திட்டுனாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இறங்காதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் பலருக்கும் இருந்தது. ஆனா, இப்போ அது தலைகீழா மாறி ஏறாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் பார்த்தீங்கன்னா, மைண்டுக்கு ஏறியிருக்கு. இவ்வளோதான் மார்க்கெட். ஸோ வெயிட் பண்ணுவோம். பொறுமைக்கு பலன் கிடைச்சா கிடைக்கட்டும். இல்லைன்னா போட்டும். வேற என்ன பண்றது? ஸோ கிடைக்குங்கிற நம்பிக்கையோட நம்ம பயணம் பண்ணுவோம். பெரிய அளவுக்கு டிசப்பாயிண்ட் ஆக மாட்டோம். அடுத்தது டாக்டர் ரெட்டி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல வந்து சுகமாடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு ட்ரக்க பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. பேர கேட்டாலே சும்மா அலறுதில்ல அப்படிங்கிற மாரி, ஸோ பேர் என்னென்னமோ வைக்கிறானுங்க. ஸோ இப்போ இந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சேல்ஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரக். அதோட ஜெனரிக்க தான் லான்ச் பண்றாங்க. கிட்டத்தட்ட யுஎஸ்ல லாஸ்ட் இயர்ல $1.5 பில்லியன் மதிப்பிலான ட்ரக்ஸ வந்து இவங்க வித்திருக்காங்க. யாரு? ஸோ இந்த பிராண்டட் ட்ரக் வந்து வித்திருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்டர் ரெட்டிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ இது டாக்டர் ரெட்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸா இருக்கு. இந்த மாரி பல ட்ரக்ஸ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்கணும். மல்டிபிள் ட்ரக்க லான்ச் பண்ணும்போது, அகைன் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருப்பதற்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் மற்ற கம்பெனிஸ்லயும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரே ட்ரக்க நம்பாம, இந்த மாரி நெறைய ட்ரக் லான்ச் பண்ணும்போது, கண்டிப்பா அது பெரிய அளவுக்கான ஒரு பாசிட்டிவ் விஷயமா வந்து இருக்கும். ஸோ இப்போ டாக்டர் ரெட்டி பார்க்கும்போது நிறுவனமா இத லான்ச் பண்றாங்க. ஸோ இது டாக்டர் ரெட்டிக்கு கொஞ்சம் அடிஷ்னலா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணும். பட் இன்னும் சில நிறுவனங்களும் வந்து லான்ச் பண்றதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ லூபின் கூட பார்த்தீங்கன்னா, இதில வந்து லான்ச் பண்றதுக்கான ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். பட் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ட்ரக் இதன் மூலியமா வருமானம் வந்து நல்லா கிடைப்பதற்கான வாய்ப்பு ரெட்டிக்கு அதிகமா இருக்கு. அண்ட் அதே நேரத்தில இன்னைக்கு ஆரோ ஃபார்மாவோட ரிசல்ட் இருக்கு. என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, நைட்டு தான் குடுப்பான். ஒரு 11 மணி, 12 மணின்ட்டு. நான்லாம் அத அடுத்த நாள் தான் வந்து பார்ப்பேன். ஸோ இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஆரோ ஃபார்மா பொறுத்தவரைக்கும். ஏன்னா, ஸ்டில் பார்த்தீங்கன்னா, ஆரோ ஃபார்மா நல்ல ஒரு டாப்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் பைபேக்ல கூட பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்ட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான். ஸோ ஸ்டேபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ எவ்ரி குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மற்ற கம்பெனிஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம். ரெவ்லிமிட்டோட சேல்ஸ் காணாம போனதும் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்பட்டது. பட் இந்த இடத்துல அந்த அளவுக்கான ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்படாதத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த காலாண்டும் ஒரு பெட்டரான ஒரு காலாண்டா அமையும்னு நான் நினைக்கிறேன். மேபி வந்து ஒரு இப்ப இருக்கிறத விட ஒரு கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ஒரு குரோத்த குடுப்பாங்க. 920 கோடி பண்ணியிருக்காங்க. சின்னதா ஒரு வளர்ச்சி இருக்கும். இந்த ஆரோ ஃபார்மாலங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு. குறிப்பா யூரோப் பிசினஸ் வந்து பெட்டரா இருக்கும். யுஎஸ் பிசினஸ காட்டிலும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ரிசல்ட் வந்துரும். நாளைக்கு இதோட ரிசல்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் ஃபர்தரா ஒரு அடுத்த கட்ட ஒரு ஏற்றத்த குடுப்பதற்கான வாய்ப்பு இருக்காங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது தீபக் நைட்ரேட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த காலாண்டு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ தான் குடுத்துருக்காங்க. பட் ஒரு காலத்துல இந்த கெமிக்கல் கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. பட் இப்போ அது அப்படியே காணாம போயிருச்சு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த நிறுவனங்கள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் இப்போ கொஞ்சம் மீண்டு வர மாரியான ஒரு பிம்பம் தான் வந்து தெரியுது. இப்போ இந்த தீபக் நைட்ரேட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, 220 கோடியா இருக்கு. இயர் ஆன் இயர் அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பீட் பண்ண ரிசல்ட் தான். பட் முந்தைய காலாண்டுகள் கூட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் குறைவா தான் வந்து இருக்கு. தொடர்ந்து நம்ம பார்ப்போம். கெமிக்கல் கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்ட்டு இன்னும் நிறைய விஷயங்கள பார்க்கணும். இந்த கெமிக்கல் கம்பெனிஸ் ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். இத நம்ம பார்க்கணும்னா, பல சந்தைகளையும் வந்து நம்ம கவனிக்கணும். பல சந்தைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஒரு திட்டத்த தீட்டுறது தான் சரியா இருக்கும். ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ண பார்ப்போம். இதுல எனக்கு தெரிஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட் ஏதோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கெமிக்கலுக்குன்ட்டு. ரீசென்ட்டா யாரோ லான்ச் பண்ண மாரி ஞாபகம் இருக்கு. சரியா தெரியல. பட் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். மேபி ஃபண்ட் இருந்ததுனா கூட மேபி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில நல்ல சான்ஸ் ஏற்பட்டதுன்னா, அந்த சான்ஸ நம்ம பிடிப்பதற்கு ஃபண்ட் சரியான ஒரு இடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஸ்ஆர்எஃப்போட ரிசல்ட்ட நம்ம பார்த்தோம். நல்லா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பெருசா மூவ்மெண்ட் இல்ல. ஸோ பார்ப்போம். நமக்கு ஒரு டைம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கெமிக்கல் கம்பெனிஸ பொறுத்தவரைக்கி. ஆனா நெறையா எஃபோர்ட் போடணும். இந்த செக்டார நம்ம ஸ்டடி பண்றதுக்குங்கிறது தான் என்னோட கருத்து. வெயிட் பண்ணுவோம். ஓகே. இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!